இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸை குழப்பிக்காமல் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் இல்லையா? இல்லை, நீங்கள் லியோனார்டோ டாவின்சியோடைய கதையெல்லாம் படிச்சிங்கன்னா, அவர் மொனாலிசா பெயிண்ட் பண்ணுறது கூட ப்ரஷ் எங்கேருந்து வாங்கணும்னு பிளான் பண்ணுறாரு. அந்த ப்ரஷ்ஷு வாங்குகிற கடையில் சண்டை போடுறாரு, காசுக்காக பார்கெயின் பண்ணுறாரு. எங்கே போயிட்டு அதுக்கான கலர் மிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு வெளியூரில் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஃப்ளாரன்ஸில். லாஜிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே க்ரியேட்டிவிட்டியில் கலந்து தான் இருக்கும். என்கிட்ட இப்போ 100 கோடி ரூபா கொடுத்தா நான் வந்து சிட்டிசன் கேட் மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணிவிடுவேனா? யூனோ வாட் ஐம் சேயிங்? இதுவும் அதுவும் செப்பரேட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஷுட் ஒர்க் வித்தின் த சிஸ்டம். சேம் எக்ஸாம்பிள் நீங்கள் கிறிஸ்டோஃப் கிஸ்லாவ்ஸ்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரை மாதிரி ஒரு டைரக்டர் கிடையவே கிடையாது. அவருடைய வாழ்நாள் முழுக்க ப்ரொடியூசர்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கொலாபரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே, அவங்க சொன்ன எல்லா சஜஷனும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாரு. பிகாஸ் அவ்வளோ பெரிய மேதைக்கு வேறு யாரும் சஜஸ்ட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. போலண்டில் சென்சர்ஷிப் இருக்குங்கிறதுனால எல்லா கதையும் நினச்சபடி எடுக்க முடியாது. அப்ரூவலுக்கு 4-5 வருஷம் அனுப்பணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி டைம் நான் அனுப்பும்போது என்னுடைய கதை பெட்டர் ஆகிட்டே தான் வந்திருக்கு. கொலாபரேட்டிங் வித் த ப்ரொடியூசர் ஆன் த நம்பர்ஸ் அண்ட் ஆன் த ஃபினான்சஸ் அண்ட் த எக்ஸ்பென்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியை கர்டைல் பண்ணுறதா நினைக்காம அது பார்ட் ஆஃப் த ஜாப்னு எடுத்துக்கணும்.